ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்னைக்கு வந்து சண்டே வந்து எங்கள் ஊர் பார்த்தா அப்படியே திருவிழா கோலமாக இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் சந்தைலாம் போட்டு காய்கறி பழங்கள் ஹாய் அப்படியே களை கட்டும் எங்கள் ஊர் பாருங்க. இது வந்து பவர் பிளான்ட்டான்னு அதாவது கேட்டிங்க, பவர் இந்த அணு உலையான்னு கேட்டிங்க. ஆமாம், அணு உலை பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டான்ஸை பாருங்க. எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அப்படி ஆடக்கூடாது சரியா? ஓகே. திருவிழா கோலமாக இருக்குமா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு இப்படி கூட்டமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஈசல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டும் போய்கிட்டும் அப்படியே கூட்டம் அப்படியே நெறியும். ஃபுல்லாக வந்து இந்திக்காரங்களை டார்கெட் பண்ணி தான் இங்கே எல்லா ஷாப்புமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சு வர்றது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுதான் வந்து மெயின் கேட்டு உள்ளே போகிறது. எப்படி இருக்கு பாருங்க, எல்லா ஷாப்புமே இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க வெளியில் வருவாங்க. காய்கறி பழங்கள் மற்ற அக்சசரிஸ் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். அவங்களுக்கு டாட்டு கடை கூட போட்டாங்க பாருங்க. இது ஒரு நாள் திருவிழா கடை எங்கள் ஊரில் பாருங்க. காய்கறிலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஊருக்குள்ளே போக வேண்டி வரும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம இங்கேயே வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். என்ன வேலை தான் கொஞ்சம் கூட இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஊருக்குள்ளே போகிற வழி. எப்படி ஜோராக இருக்கா? இது எல்லாமே வந்து இந்திக்காரங்களுக்காக வாடகை கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே ஈசல் மாதிரி அப்படியே கூட்டமாக இருக்கா. இது வந்து இங்கே பாருங்க, எங்க கடைக்கு முன்னாலேயே துணி கடைலாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த திருப்பூர்லேருந்து கொண்டு வந்து ஒரு நாளுக்கு கடை போடுவாங்க. அது வந்து சமோசா கடை, கூட்டமாக இருக்குது பாருங்க. அது சமோசா கடை. ஆனால் சாப்பிட மாட்டோம், ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடுவோம், இப்போல்லாம் பிடிக்கிறது இல்லை. இது வந்து பிளான்ட் பாருங்க, ஏற்கனவே காமிச்சேன். அது வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அதுதான் அணு உலை. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி கட்டிக்கிட்டு வராங்க. அடுத்தது பாருங்க, நல்லா கிளியரா தெரியுது பாருங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதனால நிறைய பிரச்சனைகள் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணுனுடைய பவர்னால நிறைய அப்படியே சூரியன் மறையுது பாருங்க. அப்படியே நேராக போனால் கன்னியாகுமரி. நிறைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணுடைய பவர்னால, கதிர்வீச்சுனால இந்த குழந்தைகள் வந்து நிறைய ஸ்பெஷல் சைல்டாக பிறக்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஒருவேளை நித்தியஸ்டிங் அதனால இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் எனக்கு இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது, மீனவ கிராமங்களில் நிறையா இருக்காங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க. எவ்வளோ பக்கத்தில் பாருங்க ஃபேனு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்? நம்ம பிஸ்னஸ்னாக வரோம், அதுமாதிரி வேலைக்காக நிறைய இந்திக்காரங்க வராங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கு கூட நிறைய பேர் ஆட்டிசம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோட குழந்தைங்க பிறக்கிறாங்க. நம்ம நித்திஷ் டே பாருங்க, ரொம்ப பயப்படுவா மாடிக்கிட்டேன்னு பார்க்க. எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? சரி, எட்டி பார்க்குறான். இப்போ நாங்கள் ஆளாக்கி கொண்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஜாலியாக இருக்கா? எவ்வளோ ஜாலியாக இருக்கு? நிறைய ஜாலியாக இருக்கு. இந்திக்காரங்க வந்து ஃபேமிலியோட தங்கி இருக்கிறதுனால நிறைய ரெண்ட்டுக்கு வந்து ரூம் கட்டி போடுறாங்க பாருங்க. காற்று, ஆமாம், இங்கே காற்றுக்கு பஞ்சமே இல்லை. விண்மில் நிறைய இருக்கு பாருங்க. எனி டைம் இங்கே வந்து காற்று இருந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இங்கே காற்றுக்கு பஞ்சமே இருக்காது. என்னது ஐஸ்கிரீம்லாம் கிடையாது. எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிருங்கராஜ் கொண்டு வந்து மாடியில் வச்சுட்டேன். நம்மளுடைய வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதே நித்யா தான் நீ பராமரிக்க போகிறாங்க. எவ்வளோ காற்று அடிக்குது பாருங்க. மிளகா பழம் பழுத்து பூத்துருச்சு பாருங்க.
அது மாதிரி பிரண்டையும் கொண்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கா? என்னம்மா மேலே இருந்து விழுந்துருச்சா? சோ சரி சரி பரவாயில்ல, ஓகே. இது டேங்க் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிட்டோன்னா ஒரு 2-3 நாளைக்கு வரும். ஃபுல்லா இயற்கையோட சேர்ந்தது தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டமே. கன்னியாகுமரி. ஆனா இங்க பாருங்க, இவ்வளோ தென்னை மரங்கள் இருக்கா, தென்னந்தோப்பெல்லாம் பாருங்க. ஆனாலும் வந்து விலை அதிகம் இங்கெல்லாம். எவ்வளோ மரங்கள் பாருங்க, இவ்வளோ பசுமையா தான் இருக்கு. ஆனாலும் தேங்காயோட விலை வந்து குறையுது. கிலோ கணக்குல தான் கொடுப்பாங்க இங்கெல்லாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அதுதான் வந்து என்ட்ரன்ஸ், கூடங்குளம் போற வந்து என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க. அதுதான், அது நிறைய கூட்டா இருக்குல்ல, அது அப்படியே தான் போகணும் உள்ள. பஸ்ஸு இதுதான், இது நிறைய வேனு, பஸ்ஸு, டிக்கெட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இப்போதான் இந்த மாடி வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால இந்த வியூ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அணு உலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஞ்சரான இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். எது எப்படியோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், வாழ வந்திருக்கோம். அதனால இந்த ஊர் வந்து எங்களுக்கு ஒரு சொர்க்க பூமி தான். குழந்தை இப்படி இருக்காளேன்னு வருத்தப்படுறத விட, சரி நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம் அந்த ஊர்ல அப்படிங்கிறதுனால ஒரு பெருமையா நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆரம்பத்துல இவ்வளோலாம் கிடையாது இந்த ஊர்ல வசதி வாய்ப்புகள்லாம். இப்போ இந்த அணு உலை வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள். அது ஸ்கின், இந்த இங்கே நிறைய காற்று, பொல்யூஷன் நிறையா வரும், அதனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஹேர் எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கணும், ஏன்னா மேலே இருக்குமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி.